இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவையானது தூய யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடுகிறது. இன்றைக்கு மே தினம், உழைப்பாளர்கள் தினம். இயேசுவுக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்து கடவுளுடைய மகனை வளர்த்தெடுத்த, தன் உழைப்பினை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்த தூய சூசேப்பனுடைய விழாவை இன்றைக்கு திரு அவை நினைவு கூறுகிறது. சகோதரர்களே, சூசேப்பரை பற்றி பைபிளில் சொல்லப்படுகின்ற சொற்ப பகுதிகளிலே இந்த வார்த்தை மிக முக்கியமானது. அவர் நீதிமான் அப்படின்னு இருக்கும். யோசேப்பு நீதிமான். இந்த நீதிமான்கிற வார்த்தைக்கு விளக்கம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். அது எப்படின்னா, நீதிமான் என்றால் கடவுளுடைய கட்டளைகளுக்கு முழுவதும் கட்டுப்பட்டவர். இரண்டாவது, மனசாட்சியின்படி வாழ்கிறவர். ஒன்று, நீதிமான யாரு என்ற கேள்வி கேட்டோம்னா, கடவுளுடைய கட்டளைக்கு இம்மி பிசகாமல் வாழ்வது. இரண்டாவது, மனசாட்சியின்படி வாழ்வது. இந்த 2 வார்த்தை பைபிளில் உண்டு, பழைய ஏற்பாட்டில் உண்டு. அந்த வார்த்தைக்கு சிறிதும் கலங்கப்படாமல் வாழ்ந்தவர் திரு யோசேப்பு. எப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய பகுதி வாசிக்கலாம். மனசாட்சியின்படி அன்னை மரியாளை காப்பாற்றியவர் யோசேப்பு. நல்லா கவனிக்கணும். திருமணத்திற்கு முன்பாக ஒரு பெண் கருவுற்றிருந்தால் யூத முறைப்படி அவளை கல்லால் எறிந்து சாகடிக்க வேண்டும். இதான் சட்டம், மோசே சட்டம். இது ஒரு பெண் திருமணத்துக்கு முன்பாக கர்ப்பிணியானால் அவள் கொல்லப்பட வேண்டும். ஆனால் பாருங்க பார்ப்போம், யோசேப்பு என்ன பாருங்க பார்ப்போம், மரியாவை மறைமுகமாக விலக்கி விட திட்டமிட்டு. பைபிள் இருக்கு பாருங்க, நமக்கு வேற கதை சொல்ல நம்ம பைபிள் இருக்கு பாருங்க. மனசாட்சியின்படி பார்த்தார், ஒரு பெண் நம்மால கொல்லப்படக்கூடாது. ஆனால் ஒரு தப்போ சரியோ, ஒரு பெண் நம்மால சாகடிக்கப்படக்கூடாது. அவரை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விலக்கி விட்டுடலாம் என்று யோசேப்பு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டோட தூதர் வருகிறார். யோசேப்பே, மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்சாதே, தயங்காதே, அவள் கருவுற்றிருப்பது கடவுளால்னு சொல்றார். அந்த வார்த்தையை இம்மி பிசகாமல் ஏற்றுக்கொண்டார். ஏன் நான் கேள்வி கேட்கலையே. இல்லை பாருங்க பாப்பா, நீங்க ஏன் ஏற்றுக்கணும், எதுக்கு ஏற்றுக்கணும், அந்த குழந்தைக்கு அப்பா யாரு, குழந்தை இல்லை, எந்த கேள்வி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கடவுள் சித்தம் என்னவோ ஓகே. ஊரே அல்லல கொள்ளப்படுது. 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் ஏறுவது கொலை செய்கிறான். அவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படுது, யோசேப்பு உன் மனைவியும் பிள்ளையும் கூட்டிகிட்டு எகிப்துக்கு ஓடு. இயேசுவை கொலை பண்ண ஏறுவதை தேடுறான். ஏன் எதுக்கு உடனே கிளம்பு. கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுளின் திட்டத்திற்கு இம்மி பிசகாமல் வாழ்ந்தவர் யோசேப்பு. அது மட்டும் இல்லாமல் தன் சொன்ன இல்லையா, தன் உழைப்பை, அதான் அந்த உழைப்பால் தினத்துக்கு அவர் நினைவு கூறு திருச்சபை. சகோதரர்களே, நாமும் இந்த நாளிலே பிரதிஜை எடுப்போம். ஒரு வாக்குறுதி. யோசேப்பு கடவுளுடைய வளர்ப்பு தந்தை. அவர் அப்படி இருந்தால் நம்மால முடியுமா? அவரப்போல் நம்மால் முடியாது. இருந்தாலும் ஓரளவு வேணும், கொஞ்சம் வேணும். நாம் கடவுளுடைய திட்டத்திற்கு பணிந்து வாழ முயற்சிப்போம். அது மட்டும் இல்லாமல் மனசாட்சியோடு நடக்க முயற்சிப்போம். சரிங்களா? சில பேருங்க ஒரு சிலர் பேசும்போதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல ஏன்டா மனசாட்சியில் நம்ம கேட்போம். நம்ம இந்த வார்த்தைக்கு நாம இல்லையா உட்படாமல் கடவுளுடைய வார்த்தைக்கு பணிந்து, அவர் என்ன ஆண்டோட திட்டம் என்ன, அதற்கு ஏற்ப வாழ்ந்து, அதனோடு கூட மனசாட்சியின்படி, நியாயத்தின்படி, நீதியின்படி, நேர்மையின்படி நாமும் வாழ முற்படுமையானால் நாம் இயேசுவுடைய சகோதரர்கள். நமக்கும் தந்தை சூசேப்பர் தான். சகோதரர்களே, நாம் சூசேப்பரை இந்த நாளிலே பின்பற்றுவோம். உழைப்பாளர்கள் எல்லோருக்கும்
உழைப்பதனை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த உலகம் உழைப்பால் ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும். தூய சூசியப்ப நாமம் வாழ்க. நன்றி. நாளை சந்திப்போம்.